விஜய் தான் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம். அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. விஜய் சினிமாவில் இருந்து போன பிறகு வேண்டுமானால் வேற யாராவது அந்த இடத்தை நோக்கி வர முடியும். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னமும் சினிமாவில் இருக்காரு, கமல்ஹாசன் இன்னமும் சினிமாவில் இருக்காரு. ஆனாலும் வசூல் ரீதியிலும் வியாபாரத்திலும் விஜய் தான் நம்பர் 1. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இப்ப ரஜினி சூப்பர் ஸ்டாரு, அவருக்கு கீழே தான் விஜய் அப்படின்னு பல பேர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, ரஜினியுடைய கடைசி படம் கூலி. அந்த படத்தின் பிசினஸை விட ஜனநாயகனுடைய பிசினஸ் தான் அதிகம். அதுதான் உண்மை. சேட்டலைட் ரைட்ஸ் இன்னும் விற்கப்படல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அரசியல் தான் காரணம். என்னன்னா வழக்கமா விஜய் படத்தை வாங்க போட்டி போடுற ஆள் யாருன்னா சன் டிவி தான். ஏன்னா விஜய் படம் போட்டா சன் டிவில டிஆர்பி எகுரும். அப்ப சன் பாத்தீங்கன்னா விஜய் படத்தை கைப்பற்றணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பல படங்கள் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா அவங்க வாங்க ஆர்வம் காட்டல. என்னன்னா விஜய் இன்றைக்கு அவருக்கு எதிரி, திமுகவுடைய எதிரி. அதை மீறி நம்ம வாங்கினோம் அப்படின்னா இப்ப ஸ்டாலின் குடும்பம் கலாநிதி மாறன் குடும்பத்தை தள்ளி வச்சிருவோம். அது இவங்களுக்கு முக்கியமாக தமிழ்நாடு தியேட்டர்கள் 100 கோடி அப்படிங்கறதெல்லாம் நீங்க கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வேலை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமும் நெருங்க முடியாத ஒரு வேலை. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.